Hi all, Assalamualaikum. Hope you all are safe and healthy. இன்னைக்கு என்ன வீடியோன்னு thumbnail பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. நான் வந்து என்னோட பேக்கிங் பிசினஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், ஜீரோ கேபிட்டல் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ல, அண்ட் என்னெல்லாம் வந்து பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களோட பேக்கிங் பிசினஸ் வந்துட்டு வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து நான் சொல்ல போறேன். அண்ட் பார்ட் 1 வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். அதை நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா போய் செக் பண்ணிக்கோங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். லைக் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லோகோ வந்து எப்படி நம்ம டிசைன் பண்றது, இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து நான் அதுல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோல வந்து மார்க்கெட்டிங், அப்புறமா வந்து டூல்ஸ்ல வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்றது, நான் எப்படி வந்து ஜீரோ கேபிட்டல்ல வந்து டூல்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன், அண்ட் டெலிவரி, பேக்கிங், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அண்ட் லாஸ்ட் வீடியோ ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அது எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த வீடியோவையும் வந்து மறக்காம பாருங்க. அப்பதான் வந்து பார்ட் 2 வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். பேசிக்கா பேக்கிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அவன் வேணும். நான் வந்து என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது அவன் இல்லாம தான் ஸ்டார்ட் பண்ணேன். கேஸ் ஸ்டவ்ல வந்து கேக்ஸ் பேக் பண்ணி தான் நான் வந்து ஒரு 10-15 ஆர்டர் போல வந்து சேல் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சேல் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சு. கொஞ்சம் ஆர்டர்ஸ் அதிகமாகும் போது எனக்கு ஸ்டவ்ல வந்து பேக் பண்றது வந்து அவ்வளோ கன்வீனியன்ட்டா இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓகே, நம்ம ஆர்டர்ஸ் வருது நம்மளுக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து அவன்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். நான் வந்து அவன் பாத்தீங்கன்னா 60 லிட்டர் வாங்கியிருந்தேன். நம்ம சேல் பண்றதுக்கு தான் வாங்குறோம் அப்படின்னா நம்ம 60 லிட்டர்ஸ் வந்து போய்க்கலாம். இல்ல ஹோம் யூஸ், இல்ல நான் வந்து ரொம்ப கம்மியா தான் ஆர்டர்ஸ் எடுக்க போறேன் அப்படின்னா நீங்க 20-25 லிட்டர்ஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வாங்கும் போது அவனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 19,000 அப்படி இருந்துச்சு. மார்ஃபி ரிச்சர்ட் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த அவனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 16 to 17 அந்த பிரைஸ் ரேஞ்சில இருக்கு அமேசான்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ட்ரை பண்ணி நம்ம சேல் பண்ணி நம்மளுக்கு வந்து பிலீவ் வந்ததுக்கு அப்புறமா அவன்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். இந்த கேக்ஸ்லாம் நான் அவன் வாங்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ்ல பேக் பண்ணி சேல் பண்ண சில கேக்ஸ் இமேஜஸ் தான் இப்போ உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் பத்தி இன்னும் டீட்டெயிலா நான் இன்னொரு வீடியோ வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பேசிக்கா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இப்போ நான் காட்டிட்டு இருக்கேன்ல, இவ்வளவு டூல்ஸ் வந்து தேவையே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பேச்சுலா, அப்புறம் ஒரு பேலட் நைஃப், இதுலதான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இது எல்லாமே நான் சேல் பண்ணி வந்த ப்ராஃபிட்ல வாங்கின பொருள் தான் இப்போ நான் காட்டிட்டு இருக்கிறது. அந்த உட்டன் ஹேண்டில் இருக்குல்ல, அதுதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கின பேலட் நைஃப். அதுவுமே வந்துட்டு ஒரு கப் கேக் சேல் பண்ணி வந்த அமௌண்ட்ல வந்து நான் வந்து வாங்கினது. என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கப் கேக் சேல் பண்ணி வந்த அமௌண்ட்ல வாங்கினது. அண்ட் அதுவுமே நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் எடுக்கும் போது ஃபர்ஸ்டே அமௌண்ட்டை வாங்கிடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்போ நான் ஆர்டர்ஸ் எடுக்கிறேன்னா அந்த ஆர்டருக்கு வந்து ஒரு 500 ருபீஸ்னா நான் அந்த 500 ருபீஸை வாங்கிட்டு அந்த 500 ருபீஸ்க்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அப்போ வந்து நான் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இப்படிதான் வந்து நான் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம இந்த பிசினஸை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த கேக்கை வந்து செஞ்சு நான் கொடுத்துருவேன். அப்போ எனக்கு வந்து அதுல ஒரு 200 ருபீஸ் ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்களேன். நான் ஸ்டார்டிங்ல எனக்குன்னு ப்ராஃபிட்டா எடுத்தது இல்லை. அந்த 200 ருபீஸை வந்து நான் இந்த மாதிரி டூல்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ தட் எனக்கு டூல்ஸ்மே ஆட் ஆகும். கஸ்டமர்ஸ் எனக்கு டிஃப்ரெண்டா ஏதாச்சும் ஆர்டர் கொடுக்கும் போது என்கிட்ட டூல்ஸ் இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து ஆர்டர்ஸை வந்து அவாய்ட் பண்ற சிச்சுவேஷன்ஸ் வந்து வராது.
ஸ்டார்டிங்ல குக்கீஸ், ப்ரௌனீஸ் இந்த மாதிரி சேல் பண்றதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் இதுக்கு வந்து டூல்ஸ்லாம் நம்ம ரொம்ப யூஸ் பண்றதுக்கு தேவையே கிடையாது. வீட்ல உள்ள பொருளை வச்சே, பாத்திரத்தை வச்சே நம்ம வந்து குக்கீஸ், ப்ரௌனீஸ்லாம் வந்து பேக் பண்ணிக்கலாம். அதுல வர அமௌண்ட்ல வந்து இந்த மாதிரி பைப்பிங் பேக்ஸ், ஸ்கிரேப்பர்ஸ், ஸ்பேச்சுலாஸ் இதுலலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் டீட்டெயில்டா என்னென்ன டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோ போடுறேன் நானு. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு 10,000க்கு வந்து நான் எல்லா டூல்ஸும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு வாங்குறதுல வந்து ஒரு யூஸுமே கிடையாது. நம்ம பண்ணதான் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அண்ட் எதை வந்து எப்படி ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூல்ஸ் பார்த்து வாங்க முடியும். இல்லைன்னா மொத்தமா எல்லாத்தையும் வாங்கி வச்சு நம்மளுக்கு ஸ்பேஸும் வந்து அடைக்கும். அதுவும் இல்லாம நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நான் சொல்வேன்னா, குக்கீஸ், ப்ரௌனீஸ் இந்த மாதிரி சேல் பண்ணிட்டு அதுல வர அமௌண்ட்ல வந்து பேசிக்கா ஸ்பேச்சுலாஸ், ஒரு ஸ்கிரேப்பர், அதுக்கப்புறம் ஒரு பேலட் நைஃப் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறது வந்து ரொம்பவே பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். அண்ட் தனியா வந்து டூல்ஸ்க்கான வீடியோ நான் சூன் வந்து அப்லோட் பண்றேன். பேக்கிங் பேனுமே நம்ம எடுத்தோன்னு நிறைய இன்ச்சஸ்ல வாங்கி சேர்க்காம இந்த மாதிரி கிளிப் பேன்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இது சைஸஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இன்ச்சஸ் கேக்குமே நம்ம இந்த ஒரே பேன் வச்சு நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அடியில வந்துட்டு நம்ம அஃப்கோர்ஸ் வந்து கிளிங் ரேப் வச்சு போடுற மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் பிளேட் வச்சு கூட நீங்க பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நான் ஸ்டார்டிங்ல வந்து பேக் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்ல வந்து நான் பிளாக் கலர்ல ஒரு கிளிப் பேன் இருக்கும், அதுதான் யூஸ் பண்ணேன். அண்ட் அதுக்கு வந்து நிறைய டிராபேக் ஆச்சு. ஸோ அதை பத்தின ஃபுல் டீட்டெயில்டான டூல்ஸ் பத்தி வீடியோ வந்து சூன் நான் வந்து அப்லோட் பண்றேன். அடுத்ததா பேக்கிங் வந்துட்டு எவ்வளோ கிரியேட்டிவா யோசிச்சு நம்ம வந்து பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கஸ்டமர்ஸை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணலாம். பிகாஸ் இப்போ மோஸ்டா என்ன ட்ரெண்டிங்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபுட்டுக்காக, டேஸ்ட்டுக்காக போறாங்களோ இல்லையோ, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, கெஃபேக்கு வந்து அந்த கெஃபே ரெஸ்டாரண்டோட ஆம்பியன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து போறாங்க. ஸோ லுக்ல வந்து நம்ம அட்ராக்ட் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் வந்து டேஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ பார்க்கும் போதே வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணிடணும். அதுக்காக நம்ம பேக்கிங்கை வந்து எவ்வளோ கிரியேட்டிவா யோசிக்க முடியுமோ அவ்வளோ கிரியேட்டிவா யோசிச்சு நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கணும். பேக்கிங் பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லயே நிறைய பேர் சேல் பண்றாங்க. ராம் பேக்கிங் சொல்லிட்டு அங்கதான் நான் வந்து வாங்குவேன். லைக் ஒரு 50 பாக்ஸ் அந்த மாதிரி வாங்க போறோம்னா அங்க வாங்குவேன். நீங்க பிக்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க, உங்களுக்கு ஒரே ஒரு பாக்ஸ் தான் வேணும் அப்படின்னா லோக்கலா வந்து ஷாப்ஸ்ல நிறைய இடத்துல வந்து கிடைக்கும். நான் வந்து லாஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன். வீனஸ் எசன்ஸ், எக்மோர் இந்த மாதிரி ஷாப்ஸ்ல வந்துட்டு ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ்ல நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ லோக்கல் ஷாப்ஸை போய் நீங்க விசிட் பண்ணி பார்த்தாலே வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேக்கிங் ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுத்தோன்னு இல்லாம இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பேப்பர்ஸ்ல வந்து நம்ம ரைட்டிங் நோட்ஸ் வந்து வைக்கணும். அதுவுமே வந்து கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் கிரியேட்டிவா யோசிச்சு பேக்கிங்ல வந்து இனோவேட்டிவா பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் வெறும் பாக்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுச்சஸ், அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரீசெண்டா இப்போ இந்த ட்ரீம் கேக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. டின் பாக்ஸ்ல வந்து கேக்கை வந்து ஃபில் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேக்கிங்கையும் வந்து மாத்திக்கணும். அடுத்ததா மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது மூலியமா நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் மூலியமா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம். அடுத்து கூகுள் ஆட்சன்ஸ் மூலியமா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம். இல்லை யூடியூப்ல ஆட் வந்து ப்ரொமோட் பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து சாம்பிள் சென்ட் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ண சொல்லலாம், ப்ரொமோட் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் டீட்டெயில்டாக நான் வந்து பார்ட் 1 வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம கிரியேட் பண்ண லோகோவை இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஷீட்ஸில் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். லைக் லோக்கல் பிரிண்டர்ஸ் கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஒரு 500 ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 300 350 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு வரும். அண்ட் எடுத்தோன்னா இதெல்லாம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது.
ஆர்டர்ஸ் எடுத்து அண்ட் வர ப்ராஃபிட்ல அதுக்கப்புறமா இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்றது நல்ல ஐடியா. அண்ட் இந்த மாதிரி கியூட்டான தேங்க்யூ நோட்ஸ் ஸ்டிக்கர்ஸ்லாம் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அமேசான்லேயே இதெல்லாம் அவைலபிளா இருக்கு. சம்திங் 250 அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஒரு 1000 ஸ்டிக்கர்ஸ் போல உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி கிரியேட்டிவா நம்ம பேக்கிங்ல வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்மளோட பிராண்டை வந்து பிராண்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களோட பேக்கிங்ல வந்துட்டு உங்க பிராண்ட் நேம் வந்து இருக்கணும். அது ஸ்டிக்கர் ஃபார்மாவும் இருக்கலாம். இல்லைன்னா நீங்க ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட பேக்கிங் பாக்ஸ்லயே நீங்க வந்து நேமை வந்து பிரிண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம். இல்லை நான் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போக போறேன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து நல்லா இருக்கும். அடுத்தது பிஸ்னஸ் கார்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பிஸ்னஸ்குள்ளே வரும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டது கார்டு இருக்கா, லேட்டராக வந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டால்ஸ்லாம் போடும் போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிஸ்னஸ் கார்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். எல்லாமே எவ்வளோ நம்ம க்ரியேட்டிவாக யோசிக்கிறோமோ அதில் தான் இருக்குது. ஸோ உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்ஸை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் கார்டுமே நான் கேன்வா ஆப்பில் தான் வந்து டிசைன் பண்ணியிருந்தேன். நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து எப்படியும் ஒரு பேக்கில் போட்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பேக்கில் வந்து நம்ம நேமை பிரிண்ட் பண்ணி வாங்குறதுக்கு வந்து நான் விசாரிக்கும் போது நிறைய காஸ்ட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ தட் நான் என்ன பிளான் பண்ணேன்னா இந்த மாதிரி ஸ்டாம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் காஸ்ட். அது ஒன் டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டாலே போதும். நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இங்க் பேட்ல வந்து நம்ம ஜஸ்ட் ஸ்டாம்ப் பண்ணி இது பண்ணோம்னா நம்மளோட பிராண்ட் நேம் வந்து இந்த மாதிரி கவர்ஸ்ல வந்து ஸ்டாம்ப் ஆயிரும். ஸோ இது ஒரு ஐடியா. இது கூட நீங்க ட்ரை பண்ணலாம். லைக் உங்களோட கவர்ல வந்து நேம் பிரிண்ட் பண்ணி வாங்குற காஸ்ட்டை விட இது வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஃபைனலா டெலிவரி பண்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம வந்து அழகா கேக்கை செஞ்சிருப்போம். டெலிவரி பண்ணும் போது கேக் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. டெலிவரிக்கு ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்விக்கில வந்து ஸ்விக்கி ஜீனி யூஸ் பண்ணிக்கலாம். டுன்சோ இருக்கு. இல்ல ரேபிடோல வந்துட்டு நம்ம பார்சல் சென்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து டெலிவரி பண்ணலாம் கேக்கு. பட் கேர்ஃபுல்லா ரீச் ஆகுமான்னு கேட்டா 50% தான் வந்து அதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்டே வந்து உங்களுக்கு ஆர்டர் வரும்போதே கஸ்டமரோட லொக்கேஷனை வந்து கேட்டுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப லாங்கா இருந்தா ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பா எடுக்க முடியாது. பிகாஸ் கேக் டேமேஜ் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாதான் நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் வந்து கிடைக்கும். நம்மளோட நேம் வந்து ஒன்ஸ் கேக் வந்து டேமேஜ் ஆகி நம்ம நேம் வந்து கெட்டு போயிடுச்சுன்னா அடுத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் அவங்களே கூட நம்ம கிட்ட ஆர்டர் பண்ண மாட்டாங்க. ஸோ லாங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஆர்டர் வந்து எடுத்துக்காதீங்கன்னு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் சொல்வேன். பிகாஸ் நான் வந்து நிறையவே வந்து கேக் டேமேஜ் ஆகி இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். லொகேஷன் வந்து பக்கத்துல இருந்தா கஸ்டமரே வந்து பிக் பண்ணிப்பாங்க. ஆர் நம்மளே கூட போய் டெலிவரி பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஈஸி அண்ட் சேஃப்னு சொல்லுவேன். பிகாஸ் எனக்குலாம் வந்துட்டு ஒரு டைம் ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தாங்க. கேக்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 650 to 700. கஸ்டமர் ஏரியா வந்துட்டு கொஞ்சம் லாங்கா இருந்துச்சு. ஸோ ஸ்விக்கில வந்துட்டு பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 450-500 போல வந்து டெலிவரி சார்ஜஸ் மட்டுமே வந்துச்சு. நான் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து அப்ப என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா நீங்க பக்கத்துலேயே வந்து ஒரு பேக்கர்ஸ் கிட்ட வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்னொரு கேக் ஆர்டர் பண்ற அளவுக்கு வந்துட்டு டெலிவரி சார்ஜஸ் இருக்குன்னு சொல்லும் போது கஸ்டமர் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களோட கேக் வந்து நாங்க ஒரு பர்த்டே பார்ட்டியில வந்து சாப்பிட்ருந்தோம். எங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் வந்துட்டு அகெயின் உங்ககிட்டயே ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ பரவாயில்ல, எவ்வளோ டெலிவரி சார்ஜஸ் வந்தாலும் பரவாயில்ல, நான் பே பண்றேன், எனக்கு உங்ககிட்ட தான் கேக் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம கேக் வந்து ரொம்ப சேஃபா அனுப்பணும். இவ்வளோ ஆசையோட நம்ம கிட்ட வாங்கும் போது அவங்களோட செலிப்ரேஷன்ல வந்து நம்ம கேக் வந்து ரொம்ப பெரிய ரோல் வந்து கொடுக்க போகுது.
அந்த டைம்ல வந்துட்டு கேக் வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அந்த செலிப்ரேஷனே வந்துட்டு ஸ்பாயில் ஆயிடும். ஸோ ரொம்ப முக்கியம் சேஃபா வந்து டெலிவரி பண்றது. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 2 வீடியோவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இன்னும் நிறைய பேக்கிங் பத்தின வீடியோஸ் வந்து ஃபியூச்சர்ல வந்து அப்லோட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. Bye.